மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பிடும்போது மழை வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்படி வெள்ளை வெள்ளை வெள்ளையா ஃபுல்லாமே வெள்ளை வெள்ளையா ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காலையிலேருந்து வந்து எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி. காலையில் எழுந்திரிச்சு வந்து இன்றைக்கி எப்பவுமே வைகுண்ட ஏகாதசினா எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி தான். காலையிலே அத்தை வந்து பார்த்திங்கன்னா மாவு பசஞ்சு வச்சுட்டாங்க. நேற்று வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப சிவியர் கோல்டு இருந்ததுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். டேப்லெட்ஸ்லாம் போட்டு படுத்ததுனால. ஸோ மாவு வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. மத்தியானம் சாப்பிடும்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி பண்ணி அப்படி சூடாக வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடையாது. நிக்கிலுக்கு மட்டும் நான் வந்து பிரெட் பீட்ஸா மாதிரி அவனில் இந்த தடவை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்தது. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பீட்ஸா சீஸ் வர நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி தொக்கு பண்ணிட்டுருக்கேன். தக்காளி தொக்கு வந்து எப்படி பண்ணுறோன்னா, முதல்ல வந்து அரைச்சி பண்ணுவோம். பட் இந்த தடவை நல்லா பொடியாக வந்து நறுக்கிட்டேன். பொடியாக வந்து நறுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் வந்திருக்கும். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் தான் ஒன்று தான் வந்து காரம்லாம் வந்து போடணும். நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உடன் கரண்டிலாம் நான் வந்து மந்த் ஆன் மந்த் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவேனோ இந்த மந்த் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த தடவை மழை வந்தப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இப்படி வெள்ளை வெள்ளை வெள்ளையாக ஃபுல்லாமே வெள்ளை வெள்ளையாக ஆயிடுச்சு. அதை வந்து ட்ரை கிளாத் வச்சு நான் அப்போதைக்கு வந்து தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர்லாம் வந்து போட்டு மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உடன் கரண்டிலையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிட்டேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உடன் கரண்டி எல்லாத்துலேயுமே வந்து நான் தடவி வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டோன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். இதே மாதிரியே நம்ம உடன் போட்ஸு எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா வெயிலில் வச்சிடலாம். இந்த உடன் யூட்டென்சில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வின்டர் டைமில் நீங்கள் நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த பிளான்டர் ஸ்டாண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கோட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணப்போ அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. இப்போ வந்து அது ஸ்டாக்கில் வந்துடுச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் லுக் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து வீட்டில் கூட வச்சுக்கலாம். வீட்டு உள்ளே கூட நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறப்போ அந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். சண்டே வந்து ரொம்ப ஆக்டிவாக போச்சு என்னோட டே. ஏன்னா மெயினாக நம்ம சண்டே அப்படின்னாலே வந்து கொஞ்சம் க்ளீனிங்கு இதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து வரும். சண்டேனா ஓகே இது க்ளீன் பண்ணலாம் இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சண்டே வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டேவாக தான் எப்போவுமே இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி சண்டேன்றது ரெஸ்டிங் டேவாக இருக்காது. பிகாஸ் நான் வீக் டேஸ்லாம் கொஞ்சம் வந்து லோவாக இருப்பேன். பட் சண்டேயில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். அதனால் சண்டே அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நிறையா வந்து க்ளீனிங் பிளான் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி கவுண்டர் டாப்ஸு அதுக்கப்புறமா வந்து கேபினட்ஸு இதெல்லாம் வந்து நான் ஒரே நாளில் வந்து வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டும் ஒன்று அந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இந்த வின்டர் டைமில் வந்து எனக்கு இந்த உடன் கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கேபினட் டோர்ஸ்லலாம் வெள்ளையாக வந்து ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ இது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறமா நான் லைட்டாக வந்து ஒரு ட்ரையான கிளாத்தில் எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் நிறையா வந்து உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி கவுண்டர் டாப்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறப்போ நம்ம வந்து மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் அந்த ஆயில் புல்லிங் ட்ரேயில் மட்டும் நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் அப்படியே தனியாக உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி மைல்டான ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டோன்னா ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் ஆகிடும். இந்த மாதிரி மற்ற கேபினட்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த ரெயில் ஈஸியாக கொஞ்சம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். நாங்கள் ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். இது வந்து ரொம்ப கார்னராக இருக்கிறதுனால அதை வந்து ரிமூவ் பண்ணல. பட் அந்த ரெயில் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடி இழுத்து கொடுத்தாரு என்னோட ஹஸ்பண்ட். அதனால் உள்ளே வந்து கைவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது.
இந்த மாதிரி ஆயில் புல்லிங் ட்ரேயில் வந்து நம்ம டேரெக்டாக அந்த ட்ரே மேலே எண்ணெய் வைக்காமல் நீங்கள் ஏதாவது ஷீட்ஸு அந்த மாதிரி நீங்கள் அந்த லைனர் ஷீட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த டிஷ்யூ ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஃபுல்லாக நமக்கு ஆயில் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடும். லைனிங் ஷீட்ஸ் மட்டும் நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம லைனிங் ஷீட்ஸ் நம்ம கவுண்டர் டாப்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஷீட்ஸ் போடுறப்ப உங்களுக்கு அந்த ட்ரேலையே எதுவுமே வந்து இறங்காது. என்கிட்ட இருந்தது எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து போட்டுட்டேன். அந்த லைனிங் ஷீட் நம்ம வந்து அழகாக இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களோட ட்ரே வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் அது வாங்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து காட்டுறேன். ஏன்னா என்னோட கேபினட் செல்ஃபை ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த லைனிங் ஷீட்ஸ் தான். நான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஆன்லைனில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிடுறது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக எனக்கு வந்து சில சமயம் தெரியுது. அதனால் நான் நேராக கடையில் போய் பார்த்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக பார்த்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ நம்மளோட அந்த ஆயில் புல்லிங் ட்ரே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாங்கள் வந்து ரைஸ் குக் பண்ண மாட்டோம். காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டோம், காஃபி அந்த மாதிரி குடிச்சு ஓட்டிடுவோம். மத்தியானம் வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு, அதுதான் நாங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது. கல்யாணம் வந்ததுலேருந்தே வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அத்தையும் மாமாவும் காலையிலேயே வந்து கோயில் போயிட்டு வந்துட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஈவினிங் தான் போகிறோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் வந்து நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மடித்து இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ஒத்திட்டு போட்டு வந்து எடுத்தேன். எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 3ஆக மடித்து ஊற்றுறப்போ சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது நைட்டுக்கு இருந்தாலுமே நாங்கள் நைட்டுக்கும் சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்ருவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ராவல்க்கெல்லாம் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 3ஆக மடித்து இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ செம்ம சாஃப்டாக வந்து வரும். அண்ட் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுலேயும் எண்ணெயோட கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துப்பேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து போட்டு எடுக்கிறப்ப இன்னுமே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கோட அப்படியே வச்சு சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராக வந்து இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரண்டிலாம் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நல்ல வெயிலில் வச்சோடனே உங்களுக்கு அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அந்த கரண்டி வந்து நல்லா கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக. இது வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸஸ் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து அந்த உடன் சாப்பிங் போர்ட்ஸ், அதுக்கப்புறமா பவுல்ஸ் எல்லாமே இதே மெத்தட்லேயே நீங்கள் உடன் யூட்டன்சில்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே உடன் கரண்டி இதெல்லாம் வந்து கவுண்டர் டாப், அதாவது அந்த கேபினட்ஸ்குள்ளே வந்து வைக்காமல் வெளியே வெயில் படுற மாதிரி, கொஞ்சம் தெரிகிற மாதிரி, வெயில் படுற மாதிரி, காற்று இருக்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பூஞ்சை பிடிக்காமல் வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு மேஜரான சேலஞ்ச் என்னோட கிச்சனில் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு தான். இது வந்து குவார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், மெட்டீரியல் எனக்கு தெரியலே. நிறைய கலர்ஸ் வரும், பிளாக்கும் வந்து வருது. ஏன்னா இதே பிளாக் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம், அதாவது சர்வீஸ் ஏரியாவில் இருக்கிற கிச்சன் டாப்பில் வந்து போட்டிருப்பாங்க. எனக்கு கிச்சன் சைடில் இருக்கிறதுல இந்த லைட் கலர் வந்து வரும். அண்ட் இது வந்து எனக்கு இந்த மாதிரி அழுக்காக இருக்கிறது ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கும். இது நான் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஊக்கியில் வந்து இந்த ஸ்ப்ரே அண்ட் ஸ்க்ரப் வந்து வச்சுப்பேன் நான். இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்து வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மெத்தட் தான் வந்து நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து டெய்லி நான் க்ளீன் பண்ணுறது கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் வந்து பண்ணுவேன். டெய்லி வந்து நான் யூஸ் பண்ணுற சோப்பையே லைட்டாக ப்ரஷ்ஷில் வந்து இது பண்ணி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லி வந்து நான் ஸ்ப்ரே போட்டேன்னா அது வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால் வீக்லி ஒன்ஸ் அந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணுவேன், நல்ல வெள்ளேன்னு ஆகிடும். நீங்கள் ஏதாவது எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து சிங்க் இந்த மாதிரி வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா நான் டெய்லி ப்ரஷ் வச்சு இந்த சோப் வச்சே வந்து க்ளீன் பண்ணிப்பேன். இது வந்து உங்களுக்கு டிப்ஸை கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க இந்த சிங்க் எப்படிக்கா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது ஒரு நாள் எதாச்சும் தான் வந்து போட்டு பார்த்தேன், அது சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் ஒரு வீக்லி ஒன்ஸ் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுவே பிளாக் கலரில் வந்து எனக்கு அங்கே இருக்கும். பிளாக் கலரில் இருக்கிறதுனால அதில் ஏதாவது கரை படியுதா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் அது நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணால் வழவழ நல்லா பளிச்சுன்னு வந்து ஆகிடும் அந்த பக்கம் இருக்கிற சிங்க்கு. இது வந்து எனக்கு லைட்டாக அந்த மஞ்சள் மாதிரி வந்து ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த நார்மலாக இருக்கிற ஒரு ஒயிட் இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள்.
கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா நான் இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணோடனே கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து ஆகிடும். நான் வந்து கீழே ரெடியாகி கிளம்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருந்தது. நியூ இயர்க்காக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம், குழந்தைங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ், அதுக்கப்புறமா சாக் ரேஸு, அதுக்கப்புறம் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் வந்து நம்ம ஃப்ளாட்ஸில் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாமே வந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அது வரைக்கும் கீழே இறங்காதவங்க எல்லாம் கீழே வந்து நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நியூ இயர்க்காக ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஈவினிங் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு சைடில் முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது. ரொம்பவே வந்து ஃபேமஸான கோயில். ரொம்ப கூட்டம் இருக்குன்றனால நான் நிக்கில் வந்து கூட்டிகிட்டு போகல. ஏன்னா நம்ம லைனில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இந்த சல்வார் தான் நான் வந்து போட்டிருந்தேன். இது வந்து வீரன் ஷைன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஒரு ஹால் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சல்வார். எனக்கு வந்து வேர் பண்ணதே தெரியல, அவ்வளோ அளவுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் சம்மர் டைம்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு மிரர் ஒர்க் இருக்கும். அண்ட் துப்பட்டா வந்து நல்ல பெருசாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கலம்கரி பிரிண்ட்டு. ஃபுல்லாமே சல்வார் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் வந்து ஒரு மாதிரி நாட்டில் சோழிலாம் வந்து போட்டு சூப்பராக இருக்கும். வீரன் ஷைனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் சல்வார் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்க்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. நிக்கில் குட்டி அங்கே தான் வந்து இருந்தால் பாருங்கள், என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டான். இந்த கோயில் தான் நாங்கள் வருஷம் போவோம், ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி அங்கே கோயிலில் வந்து சில வேலைகள் ஏதோ நடந்துகிட்ருக்க போல இருக்குது. மேலெல்லாம் மூடி இருந்தாங்க. அந்த திருவிழா மாதிரி வந்து இருக்கும். உள்ளெல்லாம் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து க்யூவில் நின்று பெருமாளை வந்து பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலேயே வந்து ஆயிடுச்சு. வெளியே அதுக்குள்ளே இருட்டிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக வெளியே அந்த கடல்லாம் போட்டு திருவிழா மாதிரி வந்து இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க நம்புறேன். இதில் வந்து சண்டேனோட ரொட்டீன் நிறைய கிச்சன் டிப்ஸ் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாள் டிப்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.